ஹாய். இருமல், காய்ச்சல், சளி வந்துச்சுன்னா நான் எப்படி வீட்டிலேயே கஷாயம் ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற ரெசிப்பியை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பலை ஒரு கொத்து கொஞ்சமாக எடுத்துட்டோம். அப்புறமா குப்பை மேனி, கற்பூரவள்ளி, இது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நவர பச்சலைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா திப்பிலியோட லீஃப் எடுத்துட்டேன். அப்புறம் பப்பாளியோட லீஃபு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துளசி இலை அப்படியே தண்டோட உடச்சி எடுத்துகிட்டு, அப்புறம் கொஞ்சம் வெத்தலை. இவ்வளோ ஐட்டமாக பார்த்திங்கன்னா லீஃப் ஐட்டம் எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம டெய்லி சமையலறையில் யூஸ் பண்ணுற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஓமம் எடுத்துட்டேன். அப்புறம் மிளகு கொஞ்சம் பொடியும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் செடியிலேருந்து கொஞ்சம் ஒரு மிளகு கொத்து பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஜீரகம், மஞ்சள் துண்டு, அப்புறமா சுக்கு. இவ்வளோத்தையும் நம்ம கொஞ்சம் இடித்து தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச லீஃப் எல்லாமே மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம தண்டோடையே போட்டுடலாம், அதுவும் நமக்கு நல்லது தான். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச மஞ்சளையும் சுக்கையும் நல்லா ஒரு இடிக்கல்ல போட்டு இடித்து அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துட்டேன். நம்ம சுக்கு போட்டனால இஞ்சி போடணும்னு இல்லை, நான் இருந்துச்சு அதான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சியும். இதை ஒரு துரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, இப்போ நீங்கள் உங்களுக்கு 1/2 டம்ளர் கஷாயம் வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்படி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வீட்டில் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டோம். ஸோ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா அதை ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி கஷாயம் ரெடி ஆயிரும். இதை நம்ம தேன் கூட இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம், அப்படியேவும் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக வீட்டில் சளி இந்த மாதிரி வரும்போது பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாரும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.